அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். நல்ல கம்ஃபர்டபிளா உட்காருங்க சிவா. சரி, என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ இல்ல கூல் ட்ரிங்க்ஸ்? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. இப்போ நான் எதுக்காக வந்திருக்கேன்னா... தெரியும். என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் யாரோ உங்க மார்வடி கிட்ட பைக் ஒன்று வாங்கிட்டு அதுக்கு டியூ கட்டாம விட்டுட்டாங்க. அதனால வண்டியை சீஸ் பண்ண வந்திருக்கீங்க. ஆமா கரெக்ட்? எங்க ஆபீஸ்ல என்கிட்ட சொல்லலான்னு வந்திருக்கீங்க. கரெக்டா? கரெக்ட் இல்ல. என்ன இல்லையா? அப்ப என் கால்குலேஷன் தப்பாயிடுச்சா? வேற என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? வேலை விஷயமா வந்தேன். வேலை விஷயமாவா? ஆமாங்க, இப்போ நான் அந்த சேட்டுக்கிட்ட வேலை பார்க்கல. ஏன், என்னாச்சு? உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதானே அந்த சேட்டு உங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் ஏன் வேணான்னு சொன்னாரு? சேட்டு ஒன்றும் என்ன வேணான்னு சொல்ல, நான் தான் வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டேன். ஏன்? இதுக்கு முன்னாடி செஞ்ச வேலைக்கும் சேட்டுக்கிட்ட வண்டி தூக்குற வேலைக்கும் வித்தியாசம் எதுவும் இல்லைங்க. பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. மனசுக்கு பிடிக்காத வேலையை செய்ய எனக்கு இஷ்டம் இல்லைங்க. ஏற்கனவே உண்மையை சொல்லி பல இடங்களில் வேலையை தேடி பார்த்து வெக்ஸ் ஆகி தான் சேட்டுக்கிட்டே நான் வேலைக்கு சேர்ந்தேன். இனிமேல் யார்கிட்ட போய் வேலை கேட்கணும்னு புரியல. அப்பதான் உங்க ஞாபகம் வந்தது. எனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? எனக்கும் எல்லார் மாதிரி வாழணும்னு ஆசையா இருக்குங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? நல்லா படித்தவனுக்கே வேலை கிடைக்க கஷ்டமா இருக்கிற இந்த காலத்துல படிப்பறிவு இல்லாத திருட்டு தொழில் பண்ற எனக்கு யார் வேலை தருவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பழைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டவங்க என்னை மூட்டை தூக்க கூட வச்சுக்க மாட்டாங்க. வாழ்க்கையே ரொம்ப போராட்டமா இருக்கு. சின்ன வயசுலயே என் வாழ்க்கை வழி மாறி போயிடுச்சுங்க. கண்டிச்சு வளர்க்க ஆள் இல்லாம, நல்லது கெட்டது எடுத்து சொல்ல ஆள் இல்லாமையே நான் வளர்ந்துட்டேங்க. அதனால தான் நல்லவங்க கோவத்துக்கு நான் ஆளாயிட்டேன். ஆனா தப்பு செய்யாத மனுஷங்களே இல்லை. ஆனா தப்புன்னு உணர்ந்து தன்னை திருத்திக்காதவன் மனுஷனே இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுங்க ப்ளீஸ். நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு நான் எப்படியாவது என் ஆபீஸ்லயே வேலையை வாங்கி தரேன். ரொம்ப நன்றிங்க. எதுக்கு நன்றின்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்க மூணாவது மனுஷன் இல்ல, ரொம்ப வேண்டப்பட்டவரு. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் முதல்லயே கேட்கணும்னு நினைச்சேன். எதை வச்சு என்ன வேண்டப்பட்டவன்னு சொல்றீங்க? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? காணாம போன எங்க அக்காவோட பணத்தை கண்டுபிடிச்சு வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்திருக்கீங்க. என் ஸ்கூட்டிய பணம் வாங்காம மெக்கானிக் கிட்ட சரி பண்ணி கொடுத்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல எங்க அக்காவுக்காக உங்க வாழ்க்கையே மாத்தி அமைச்சிருக்கீங்க. இப்போ அதனால போராடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் யாருக்காக? ஏன் அக்காவுக்காக தானே? என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படியா? மண்ணுக்குள்ள இருக்கிறதும் மனசுக்குள்ள இருக்கிறதும் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். ரொம்ப நாள் மறைக்க முடியாது. இப்போதைக்கு எனக்கு ஒரு வேலை வேணுங்க. என் மனசுக்குள்ள இப்ப அது மட்டும்தான் இருக்கு. அதுக்கு நான் கேரண்டி. உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை ரிசப்ஷன்ல கீதா ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸோட கொடுத்துருங்க. நான் வேலை ரெடியான உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இல்ல ஆபீஸ்ல இருந்து கால் வரும். சரி, ப்ளீஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கண்டிப்பா. நான் வரேங்க. சொல்லுங்களேன். ஆமாம் சார், உங்கள் கேஸ் 24ஆம் தேதி கோர்ட்டுக்கு வருது. ட்ரையல் 5th கோர்ட்டில்.
ஐயோ, நீங்க கண்டிப்பா ஆஜராகணும். ஆ, சரி. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா ஜூனியர்கிட்ட கேட்டுங்க. நான் வேற ஆபீஸ்ல இருக்கேன். நானே திருப்பி உங்களை கூப்பிடுறேன். ஓகே, வச்சிட்டுமா? வாங்க சார். ஆ. சாரி சார், டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். பரவாயில்லம்மா, நான் இங்கே பக்கத்தில் ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தேன். உன் ஞாபகம் வந்தது, உனக்கு ஃபோன் பண்ணேன். இதை வந்துக்கிட்டே இருக்கேன், ஆஃபீஸில் வெயிட் பண்ணுங்கன்னு. அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்ஸ் அகைன் ஐம் சாரி. தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங். இது ரொம்ப அவசியமா. உங்கள் அப்பா கிட்ட பேசினேன், திருவண்ணாமலை போகிறாராமே. ஆமா சார், நேத்து திருவண்ணாமலை போயிருப்பாங்க. இன்னைக்கு சிதம்பரத்துக்கு போய் ஹால்ட் ஆயிடுவாங்க. ஓஹோ, அங்கே தங்கிட்டு அங்கிருந்து கும்பகோணம் போறதா சொன்னாங்க. எப்படியோம்மா 108 சிவஸ்தலங்களை தரிசனம் பண்ணிட்டு உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா உன் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு சார். ஆ, அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் வேலைக்காரி கிட்ட துர்காவை பத்தி விசாரிச்சேன். வெரி குட். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தகவல் கிடைச்சதா? ஏதோ கிடைச்ச மாதிரியும் இருக்கு, ஆனா குழப்பமாவும் இருக்கு சார். என்ன மேகலா சொல்ற? துர்கா வீட்ல யாரும் இல்லாத நேரத்துல அந்த போட்டோ இருக்கிற ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு மணிக்கணக்கா உட்கார்ந்துருக்காளாம். அப்புறம் அப்பப்போ ஏதோ யோசனையிலேயே இருக்காளாம். இது எல்லாத்தையும் விட ஹைலைட் என்னன்னா, வேலைக்காரி ஒரு தடவை அந்த ரூம்குள்ள போயிருக்காளாம். அதுக்காக துர்கா கோவப்பட்டு அவளை அடிச்சிருக்காளாம். ரியலி? ஆமா சார். வேலைக்காரி கிட்ட விசாரிச்சப்போ அவளே இது சொன்னா. அப்போ அந்த போட்டோ பத்தின உண்மை துர்காவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. என்ன சார் இப்படி டவுட்டா சொல்றீங்க? ஆனா இப்போதைக்கு டவுட்டா தான் சொல்ல முடியும். பட் டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்க ஒரு டெஸ்ட் வைக்கணும். டெஸ்ட் வைக்கணுமா? யாருக்கு? துர்காவுக்கு தான். ஏதாவது ஐடியா பண்ணி துர்காவை அந்த போட்டோவை பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணு. துர்கா அந்த போட்டோவை பார்க்கும்போது அவ ரியாக்ஷன் என்னன்னு வாட்ச் பண்ணு. மேகலா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். துர்கா அந்த போட்டோவை பார்த்ததுக்கு பிறகுதான் நாம ஃபைனலா ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகே சார், உங்க பிளான் எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அதுக்கான ஏற்பாடு பண்றேன். துர்கா விஷயத்துல இது ஓகே. உங்க அம்மா கிட்ட இது விஷயமா ஏதாவது பேசினியா? பேசினேன் சார். பட் எங்க அம்மாவுக்கு அந்த போட்டோவை பத்தி எதுவுமே தெரியல. அப்படியா? சரி, நான் சொன்ன மாதிரி துர்காவை வாட்ச் பண்ணி என்ன ரிசல்ட்னு எனக்கு தகவல் சொல்லு. அதுக்கப்புறம் துர்காவை பத்தி ஒரு முடிவு எடுக்கலாம். அப்ப நான் வரட்டுமா? சார், இருங்க சார், காஃபி சாப்பிட்டுட்டு போலாம். நான் உங்க ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு காஃபி கொடுத்தாங்க, நான் குடிச்சாச்சு. ஓகேயா? வரட்டுமா? சரி சார். உட்காரு. மரியாதை மனசுல இருந்தா போதும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் வரேன். தேங்க்யூ சார். என்னக்கா, அதுக்குள்ள தூக்கம் வந்துருச்சா? இல்ல இல்ல, சும்மா தலகாணிலாம் கரெக்ட் பண்ணி வச்சேன். ஏ, என்னாச்சு? இல்ல, நல்லவனா வாழ்றது ரொம்ப ஈஸி, ஆனா நல்லவன் மாதிரி நடிக்கிறது கஷ்டம்னு புக்ல படிச்சேன். அத பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுல நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சும்மா உன் ஒப்பீனியனை சொல்லுக்கா. அந்த அளவுக்குலாம் நான் பெரிய ஆள் இல்ல. எதுக்கும் அடி போடுறேன்னு தெரியுது. சரி, நேரடியா விஷயத்துக்கு வா. அக்கானா அக்கா தான் சோ கிளவர். வலிக்குது. சரி, ஐஸ் வச்சதெல்லாம் போதும், நேரா விஷயத்துக்கு வா. சொல்லு. சரி, வந்ததும் சொல்ல நினைச்சேன். நீ கொடுக்கிற பில்டப் எல்லாம் பார்த்தா என்னமோ எனக்கு டவுட்டா இருக்கு. அக்காக்கு எதுவும் ஷாக் கொடுக்க மாட்டியே அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. கீதா, இங்க பாத்தியா, நான் இன்னும் விஷயத்துக்கே வரல, அதுக்குள்ள நீ ஷாக் ஆயிட்டியே. சரி, எப்பவுமே உனக்கு விளையாட்டு தான். சொல்ல, என்ன சொல்ல வந்த? எல்லாம் நம்ம சிவா விஷயம்தான். பொய், திருட்டு, ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் நல்ல சுகமா வாழ்ந்துட்டு இருந்த சிவா உண்மையை பேசி நேர்மையா உழைச்சு வாழணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு.
அவர் ஏற்கனவே செஞ்ச வேலைக்கு ஈக்குவலான வேலை தானே இப்ப செஞ்சுட்டு இருக்காரு. அதான் மார்வாடி கிட்ட பணத்தை வாங்கிட்டு கட்டாதவங்க கிட்ட பைக்கை சீஸ் பண்ற வேலை. அப்புறம் என்ன கஷ்டம்? இல்லக்கா, இப்ப அந்த வேலையை செய்யறது இல்ல. நினைச்சேன். சிவா மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒழுக்கமா ஒரு வேலை செஞ்சு உழைச்சு பணம் சம்பாதிக்கிறது பிடிக்காது. அதுல அவங்க இன்ட்ரெஸ்டும் காட்ட மாட்டாங்க. இல்லக்கா, நீ சிவாவை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சிவா மார்வடி கிட்ட பாத்துக்கிட்டு இருந்த வேலைக்கும் ஏற்கனவே அவர் பாத்துக்கிட்டு இருந்த வேலைக்கும் அதிக வித்தியாசம் இல்லையா? அதனால மனசுக்கு பிடிக்கலன்னு அந்த வேலையை விட்டுட்டாராம். படிப்பும் இல்ல, அவருக்கு பாஸ்ட் ஹிஸ்டரியும் சரியில்லை. அதனால வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காராம். இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? அவரே என் ஆபீஸ்க்கு வந்தாருக்கா. என்னை பார்த்து உங்களால முடிஞ்சா எனக்கு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுங்க, மத்தவங்க மாதிரி நானும் சராசரி மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லணும்? நான் இப்ப என்ன சொல்லணும்? நீ தான் சொல்லணும். அதனாலதான் நான் இப்ப உன்கிட்ட யோசனை கேக்குறேன். நீ யாருக்கா இருந்தாலும் நல்லது செய்யறதுக்கு நான் எப்பவும் தடையா இருக்க மாட்டேன். தப்பா வாழ்ந்துட்டு இருந்த ஒருத்தர் திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். பழைய விஷயங்களை சொல்லி அவங்கள புறக்கணிச்சு பழையபடியே அவங்கள திருப்பி அனுப்பிடக்கூடாது. அதனால உன்னால முடிஞ்சதை செஞ்சு அவனுக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடு. நான் நினைச்சேன் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். நான் நினைச்ச மாதிரியே நீயும் சொல்லிட்ட. தேங்க்ஸ்கா. நான் எங்க எம்டி கிட்ட பேசி சிவாவுக்கு எங்க ஆபீஸ்லயே ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். உனக்கு சந்தோஷம் தானே? இதுல எனக்கு என்ன சந்தோஷம்? என்னக்கா, உன் தங்கச்சினா ஒரு நல்ல விஷயம் பண்ற, என்னால ஒருத்தருக்கு லைஃப் கிடைக்குது. அக்கா, உனக்கு சந்தோஷம் இல்லையா? அந்த விஷயத்த நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான். ஓகே. அக்கா, கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கல்ல, இரு இரு, என்னைக்காவது என்கிட்ட வசமா மாட்டுவ. அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க அருண், உங்க மௌனத்தை சம்மதம் என்னால எடுத்துக்க முடியாது. உங்க மௌனத்தால என் மனசுல எவ்வளவு பெரிய வலி ஏற்பட்டிருக்குன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? 2வது தடவையா என் அம்மாவுக்கு தெரியாம நான் உங்களை மீட் பண்ணி பேச வந்திருக்கேன். அடுத்த தடவை உங்களை சந்திக்க முடியுமான்னு கூட தெரியல. நீ ஒன்னும் கவலைப்படாத சாந்தி. அந்த முத்துக்கு கை இருந்தாதான் உன் கழுத்துல தாலி கட்டுவான். முத்து கையை வெட்டிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிருவீங்க. தற்காலிகமா அந்த கல்யாணம் நிக்கலாம். ஆனா நீங்க ஜெயில இருந்து வரதுக்குள்ள ஒரு ரமேஷோ இல்ல சுரேஷோ என் கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இத பாரு சாந்தி, அப்போதைய பிரச்சனையை அப்ப பாத்துக்கலாம். இப்போ உனக்கு பிரச்சனை முத்து தான். அவனை நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. முத்து ஒரு பிரச்சனையே இல்லைங்க, எனக்கு பிரச்சனையே நீங்க தான். மறுபடியும் நீ ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துட்டியா? ஆரம்பிச்ச இடத்துல இருந்தே முடிக்கிறது தானே நியாயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் நீங்க மௌனமா இருந்தா அதுக்கப்புறம் எனக்கு மௌன அஞ்சலி தான் செலுத்த வேண்டியிருக்கும். சாந்தி, இல்ல, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேச தெரியாது. நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசிட்டேன். ஏற்கனவே நான் முடிவெடுத்துட்டேன். இனி முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான்.
எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? கம் கீதா. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் சார். ஒரு 2 minutes உங்ககிட்ட பேசலாமா? எனிதிங் அர்ஜென்ட்? என்ன கீதா, நீ யோசிக்கிறத பார்த்தா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போல தெரியுது. வாட்ஸ் த மேட்டர்? அது அஃபிஷியலோட கொஞ்சம் பர்சனல். பர்சனலா? எஸ் சார். ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். இது வரைக்கும் நீ இப்படி ஆப்ளிகேஷன் வந்து என் முன்னாடி நின்னது இல்லையே. தவிர்க்க முடியாத சூழ்நிலை சார். சரி, என்ன விஷயம் சொல்லு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நம்ம ஆஃபீஸில் ஜாப் வேணும் சார். என்ன ரெக்கமெண்டேஷனா? இது வரைக்கும் நீ யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்ணதில்ல, ரொம்ப வேண்டப்பட்டவங்களா? ஆமாம் சார். சரி, என்ன படிச்சிருக்காங்கன்னு பார்த்து அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல நீயே அப்பாயின்ட் பண்ணு. அதுக்கான ரைட்ஸ் தான் உனக்கு இருக்குது சார். அதில் தான் ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நான் வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த கேண்டிடேட் படித்தவர் இல்லை சார். படிக்கலையா? ஆமாம் சார். நாட் ஓன்லி ஹீ இஸ் அன்எஜுகேட்டட். என்ன சொல்லு. ஹீ இஸ் பைக் தெஃப்ட் டூ. என்னாச்சு கீதா உனக்கு? ஒரு பைக் திருடனுக்கு வேலை கேட்டு ரெக்கமெண்ட் பண்ற? இதை நான் உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கீதா. இல்லை சார், நான் ஒரு திருடனுக்கு வேலை கேட்கல. திருந்தி வாழணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு உதவி செய்யணும் தான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். What do you mean? கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் சிவா பைக் திருடுற தொழில் பண்ணிட்டு இருந்தார் சார். இப்போ அவர் திருந்திட்டாரு. அது மட்டும் இல்ல சார், தன்னோட கடந்த கால உண்மையை சொல்லி நேர்மையா வேலை கேட்டா யாருமே அவருக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திருட்டு பயலுக்கு யாருக்கு இத வேலை கொடுப்பாங்க? அப்போ அவர் ஆயுள் முழுக்க திருடிதான் வாழணுமா சார்? திருந்தி வாழவே கூடாதா? திருந்தி வாழணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு வாய்ப்பு தராம திரும்ப திருட்டு தொழிலுக்கே அனுப்புறது சரியா சார்? அது அவரை திருட தூண்டுற குற்றத்துக்கு சமமாகாதா சார்? நான் ஏதோ சமுதாய புரட்சி பண்றேன்னு நினைச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். அவரை திருந்தி வாழணும்னு முடிவெடுத்து போராடிட்டு இருக்கிறத நானே என் கண்ணால பார்த்தேன் சார். அவரே என்கிட்ட அவரோட நிலைமையை எடுத்து சொல்லி வேலை வேணும்னு என்கிட்ட கேட்டாரு. அவருக்கு உதவி பண்ணணும் தான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன் சார். நீ இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லும் போது எப்படி கீதா நான் முடியாதுன்னு சொல்றது? நீயே போய் ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுப்போம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் நான் தாம்மா உனக்கு சொல்லணும். திருந்தி வாழணும்னு நினைக்கிற ஒருத்தனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுத்த பாரு, அதுக்கு. ஓகே சார், நான் அவரை அப்பாயிண்ட் பண்ணிடுறேன். சரி, போய் அப்பாயிண்ட் பண்ணு. தேங்க்யூ சார். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். அனைவரும் அறிந்தது அழகிய உறவது அக்காதான். மனமது சொன்னது அவளும் நமக்கொரு அம்மாதான். ஏதாவது ஐடியா பண்ணி துர்காவை அந்த போட்டோவை பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணு. துர்கா அந்த போட்டோவை பார்க்கும்போது அவ ரியாக்ஷன் என்னன்னு வாட்ச் பண்ணு. துர்கா அந்த போட்டோவை பார்த்ததுக்கு பிறகுதான் நாம ஃபைனலா ஒரு முடிவுக்கு வர முடியும். வர வர துர்காம்மா நடவடிக்கையே ரொம்ப புதிரதாம இருக்கு. எப்ப பாரு அந்த ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிறாங்க. அதாம்மா அந்த ஸ்டோர் ரூம்ல தான்.
மேகலா, ஆபீஸ்ல இருந்து வந்துட்டியா? எப்போ வந்த? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அம்மா நீ எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தா பிரசாதம் எடுத்துக்கோ. ஆமா மேகலா, ஊர்ல இருந்து அம்மா ஃபோன் பண்ணாங்களா? பண்ணாங்க. இன்னைக்கு சிதம்பரத்துல இருக்காங்களாம், நாளைக்கு கும்பகோணம் போறாங்களாம். அம்மாவும் அப்பாவும் 108 சிவன் கோயில்கள்லயும் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு காசி ராமேஸ்வரம் புண்ணிய தீர்த்தத்தோட வரணும். காணாம போன நம்ம தங்கச்சிங்க நல்லபடியா திரும்ப கிடைக்கணும் தான் நானும் இப்ப போய் கோயில் எல்லாம் வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். நாம எல்லாரும் சின்ன வயசுல சிரிச்சு விளையாடி வீடே சந்தோஷமா இருந்த மாதிரி மறுபடியும் நம்ம வீட்ல சந்தோஷம் வரணும் மேகலா. நீயும் ஆபீஸ்க்கு போயிடுற, அப்பாவும் அம்மாவும் வேற வீட்ல இல்ல. இவ்ளோ பெரிய வீட்ல தனியா இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உன் வேதனை எனக்கு புரியுது. அப்பாவும் அம்மாவும் நல்லபடியா கோயில்ல இருந்து திரும்பி வந்துட்டா நமக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துரும். நம்பிக்கையோட இரு. சரி. ஆமா, காஃபி சாப்பிட்டியா? நான் அப்பவே சாப்பிட்டேன். உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? அம்மா ஃபோன் பண்ணும்போது அவங்களோட பழைய பட்டுப்புடவை ஏதோ பெட்டியில இருக்கான், அதை தேடி எடுத்து பாலிஷ் போட்டு வைக்க சொன்னாங்க. ஆமா, என்ன திடீர்னு கோயிலுக்கு போயிருக்கிறவங்க பழைய பட்டு புடவைய பாலிஷ் போட்டு வைக்க சொல்றாங்க? அது நான் மஞ்சு மது குழந்தையா இருக்கும்போது அந்த பட்டுப்புடவையில தான் தொட்டில் கட்டி போட்டிருந்தாங்களாம். அதை பாலிஷ் போட்டு பூஜை ரூம்ல வச்சா நல்லதுன்னு கோயில் பூஜாரி சொன்னாரா. ஓ அப்படியா? சரி, அப்ப நான் நாளைக்கு தேடுறேன். துர்கா. என்ன மேகலா? எவ்வளவு முக்கியமான விஷயம், நீ சாதாரணமா நாளைக்கு தேடுறேன்னு தள்ளி போடுறியே. இப்பவே போய் தேடி எட. நாளைக்கு பாலிஷ்க்கு கொடுத்து நாளைக்கு மறுநாள் பூஜை ரூம்ல வைக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் இப்பவே தேடுறேன் போயிட்டு.
மேகலா, நான் அந்த ரூம்ல தேடி பார்த்தேன். அங்க இல்ல. அதனால நான் அம்மா ரூம்ல தேடி பார்க்கறேன். ம். சரி. என்ன இது? போட்டோவை பார்த்துட்டு எந்த ரியாக்ஷனும் காட்டல.